நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி என்ன வைக்க போகிறோம்? காராக்குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். தேவையான அளவு பூண்டு, இந்த பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நிறையா போடணும். காளான் வெங்காயம் நிறையா போட்டாச்சு நல்லாயிருக்கும். நல்லா செவக்க வளர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினாத்தான் நல்லாயிருக்கும் காளான் குழம்பு. நல்லா செவக்க வதக்கணும் வெங்காயம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு தக்காளி போடணும். போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா சுருள வதங்கணும். அப்போ தான் காளான் குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினாத்தான் காளான் குழம்பு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதான் சின்ன காளான். ஓகேங்களா? வேறு பாருங்கள், சின்ன காளான். கிராமத்தில் இதுதான் காளான். போட்டாச்சு. நல்லா கிண்டணும். நல்லா சுருளை கிண்டினாதான் காளான் ரொம்ப நல்லாயிருக்கும். வதங்கட்டும் நல்லா காளான். நல்லா வதக்கணும் காளான். தேவையான அளவு சோம்புத்தூள், லைட்டாக சோம்புத்தூள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? லைட்டாக மஞ்சத்தூள், இந்த பாருங்கள் சீரகத்தூள், லைட்டாக சீரகத்தூள் போட்டாச்சா. தேவையான அளவு வீட்டு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா தேவையான அளவு மிளகாத்தூள். ரொம்ப போட்டோம்னா காரமாக இருக்கும். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டாச்சு. நல்லா கிண்டணும். மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கிண்டணும். இந்த கருவேப்பிலை லைட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா இருந்தால் கொஞ்சம் போடலாம். ஓகேங்களா? தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நல்லாயிருக்கும். தண்ணி எங்கேம்மா? இந்த பக்கத்தில் தேவையான அளவு தண்ணி பாருங்க. தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தால் தான் காளான் வைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தோசை சொட்டுக்கெல்லாம் சாப்பாட்லேயும் நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். காளான் வேகிறதுக்கு மூடி வச்சிடலாம். இந்த பாருங்கள், காளான் குழம்பு நல்லா கொதிக்குது. ஓகேங்களா? குழம்புல போட்டோன்னா காளான் நல்லா சின்னதாகிடுச்சு. பற்றியா? தோசையை சொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கலரே வித்தியாசமாக நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? காளான் குழம்பு, கறி குழம்பு, மட்டன் சிக்கன் குழம்போடு தோற்று போயிடும். அதே மாதிரி இருக்கும் காளான் குழம்பு. அவங்க பார்த்து சாப்பிட்றப்ப வீடியோ எடுத்து போகிறோம். ஓகேங்களா? குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வேகணும். வெந்தால் தான் நல்லாயிருக்கும். மூடியை போட்டு வச்சுருப்போம். நல்லா அங்கே மூடியை திறந்து பார்ப்போம். காளான் குழம்பு வெந்துருச்சான்னு பார்ப்போம். நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. காளான் குழம்பு வெந்துருச்சான்னு பார்ப்போம். வாங்க. காளான் வெந்துருச்சு. தெரியுதா? சின்னதாக நைட்டில் இப்போ எடுக்குதுன்னா உங்களுக்கு தெரியல. வீடியோ பாலையெல்லாம் நல்லா தெரியும். காளான் வெந்துருச்சு. ஓகேங்களா? அவங்க அடுப்பு அமர்த்திடுவோமா?
இது அமர்த்திடுவோம். வாங்க, காளான் குழம்பு ரெடி. சாப்பிட போயில உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன். இப்போ மூடிடும். அடுப்பு அமர்த்தியாச்சு. வணக்கம். தோசை சுடுறோம். சூப்பராக இருக்கும் காளான் குழம்பு. செம்ம டேஸ்ட். சூப்பராக இருக்கும் காளான்.